கிருபை பெற்றவளே, நீ வாழ்க என்று வாழ்த்தினது எதற்கு தெரியுமா? அதுவரை வெளிப்படுத்தப்படாத அந்த இரட்சகருடைய நாமம் அன்று வெளிப்படுத்தப்பட்டது. அந்த நாமம்தான் இயேசு. இயேசு என்னும் நாமமே என் நேசரேசுவை. சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே, அந்த நாமத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ அந்த அளவுக்கு நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாகும். ஏன் விசுவாசத்துல வல்லவர்களாகணும் தெரியுமா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.